Hi, so in the video SBI PO, IBPS PO கான next set data interpretation தான் பார்க்க போறோம். So set next set பார்க்க போறோம். அது என்னன்னா tabular column. ஓகேவா, tabular column தான். பட் இதுல மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா percentage தான் இருக்கு. percentage தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 800, 1200, 900, 1500, 1000 கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் வந்து எப்படின்னா பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. 75%, 60%, 80%, 70%, 65%. இந்த பாஸ்ல இருந்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆனவங்க, ஓகேவா, இந்த பாஸ்ல இருந்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆனவங்க, இந்த டிஸ்டிங்ஷன்ல இருந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சவங்க, இப்படி நமக்கு கரெக்டா கொடுக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பாஸ்ட் எடுப்போம், அந்த பாஸ்ல இருந்து டிஸ்டிங்ஷன் எடுப்போம், அந்த டிஸ்டிங்ஷன் வந்து ஸ்காலர்ஷிப் எடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நமக்கு பெர்சன்டேஜ் எடுக்க தெரிஞ்சா மட்டும் போதும், இந்த டிஏ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 800 இருக்காங்களா, இதுல 75% வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 75%னா இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன, கண்டிப்பா ஃபிராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஃபிராக்ஷன் வேல்யூ 3/4. ஓகேவா, சோ 800ல 3/4னா நினைச்சு பாருங்க, 800 into 3/4னு பண்றேன். அப்போ 4 800 200க்கு வருமா, 200 into 3 எவ்வளவு, இது 600. அதுக்கப்புறமா இதுல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணவங்க 40%. அப்போ 40%னா எவ்வளவு, 240. எப்படி 240 வந்துச்சு, 600 என்னோட 100%. இதுல 10% எவ்வளவுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், ஒரு டெசிமல் பாயிண்ட் வைப்போம். 10%னா 60. அப்போ 40%னா 10 எப்போ 40 ஆகும், 4ஆல மல்டிப்ளை பண்ணா ஆகும். அப்ப 4ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வருது, 240 வருது. ஓகேவா, அதுக்கப்புறமா இதுல 25%. அப்ப 240ல 25%, 25% ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது, 75% 3/4னா 25% என்னது, 1/4. ஓகேவா, அப்போ இதுல இருக்கிற இந்த 240ல 1/4 எடுக்கணும். 1/4 எடுத்தா எவ்வளவு வரும், 60 வரும். 60. ஓகேவா, சோ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 800, இதுல பாஸ் பண்ணவங்க 600, இது டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆனவங்க 240, அதுக்கப்புறமா அதுல ஸ்காலர்ஷிப் உள்ளவங்க வந்து 60. அதே மாதிரி பிக்கும் பண்ணணும். 1200ல 60%, 60%னா எவ்வளவு வரும், அதே மாதிரி பண்றேன். 10%னா ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு 120 வரும். இதுல 60னா 6ஆல அப்படியே மல்டிப்ளை பண்ணும். 12 into 6 எவ்வளவு, 72. அப்ப இதுல வரும் 720 வரும். இந்த 720ல நெக்ஸ்ட் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணவங்க 50%. அப்போ 720ல 50%னா எவ்வளவு, அதுல பாதி, 720ல பாதி, 720ல பாதினா எவ்வளவு, 360. ஓகேவா, அடுத்தது என்ன சொல்றாங்க, இந்த டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணவங்கல ஸ்காலர்ஷிப் வாங்கினவங்க. அப்ப 360ல 20% எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்ப 360 தான் யூசுவலா நம்ம பண்ற மாதிரி நம்மளோட 100%. 10%னா எவ்வளவு, 36. அப்போ 20%னா அதை 2ஆல மல்டிப்ளை பண்ண, அப்ப 2ஆல பண்ணா எவ்வளவு வரும், 72 வரும். புரியுதா, சோ நெக்ஸ்ட் மைண்ட்ல பண்ணுவோமா, 900 இருக்கு. 900ல 80%, 900ல 80%னா எவ்வளவு வரும், 720. இந்த 720ல 25%, 25%னா 1/4, 1/4னா 180. இந்த 180ல 40%, 180ல 40%னா எவ்வளவு, 72. எப்படி பண்ணேன்னு சொல்லவா, சோ 900 இருந்துச்சா, இந்த 900ல 80%, 900ல 10% என்னன்னு மைண்ட்ல எடுத்துக்கிட்டேன். 10% என்ன, 90. அப்போ 80% என்ன வரும், 90 into 8. ஏன்னா 10%னா 90னா 80% அது 8ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 90 into 8 எவ்வளவு வருது, 720 வரும். ஓகேவா, தென் இந்த 720ல 25% இருக்கிறோம். 25% ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது, 1/4. அப்போ இது 1/4 எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்க 720 மைண்ட்ல ரெண்டா பிரிச்சிருங்க. 700 ஒரு பக்கம் 20 வச்சுக்கோங்க. இப்போ இந்த 700ல 1/4, 700ல 1/4 டைரக்டா பார்க்காம ஃபர்ஸ்ட் ஒரு 2ஆல டிவைட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஒரு 2ஆல டிவைட் பண்ணுங்க, அதுதான் 1/4. 1/2னா 2ஆல டிவைட் பண்றோம்ல, அப்போ 1/4னா வந்திருக்க ஆன்சர் 2ஆல டிவைட் பண்ணி வந்த ஆன்சர் அகைன் ஒரு 2ஆல டிவைட் பண்ணும். அப்ப 700 ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணா 350, தென் அதையும் 2ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வரும், 175 வரும். அப்போ ஒரு பக்கம் 175, இன்னொரு 20 இருக்கா, இதுலயும் 1/4 பண்ணும். 1/4 பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாதினா 10, அதுக்கும் பாதினா 5. அப்போ 175 plus 5 எவ்வளவு, 180. புரியுதா, சோ 720/4னா மொத்தம் 700ல பாதி 350, அந்த 350ல பாதி 175 ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். 20ல 1/4னா 20ல பாதி, அதுலயும் பாதி, அப்ப எவ்வளவு வரும், 175 plus 5 எவ்வளவு, 180 வரும். ஓகேவா, இந்த 180ல 40%. அப்போ அதே பாருங்க, 10%னா 18, 40%னா அதை 4ஆல அப்படியே மல்டிப்ளை பண்ணும், பண்ணா எவ்வளவு, 72 வரும். அடுத்தது பாருங்க, 1500ல 70%, 1500ல 70%னா
150 நம்மளோட 10%. அப்போ 7%னா எவ்வளவு வரும்? 7ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 100 150 இருக்கா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 100 தனியா 150 தனியா. 100 7ஆல பண்ணா 700. அப்போ 50 7ஆல பண்ணா அதுல பாதி 350. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1050. எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? 1050. 1500 தான் என்னோட 100%. 10%னா 150. அதுல 7ஆல மல்டிப்ளை பண்றது 70%. அப்ப 7ஆல எப்படி பண்றேன்னா முதல்ல 100 மட்டும் மல்டிப்ளை பண்றேன், அதுக்கப்புறம் 50 பண்றேன். 100 பண்ணா 700னா 50 பண்ணும்போது அதுல பாதி தானே வந்திருக்கும். அப்ப 350 தானே இருக்கும். அப்ப 700 plus 350 1050. நெக்ஸ்ட் இதுல 30%. 1050ல 30%னா 10%னா 105. 30% 3ஆல மல்டிப்ளை பண்ணா அப்ப எவ்வளவு? 315 வரும். Then இதுல 33 1/3%. 33 1/3 னா fraction value என்னது? 1/3. அப்ப 315க்கு 1/3 எடுக்கணும். 1/3 எடுத்தோம்னா 1105. அதாவது 315 3ஆல டிவைட் பண்ணோம். பண்ணா 105. அடுத்தது பாருங்க 1000 இருக்கு. 1000ல 65%. ரொம்ப ஈஸி. 100ல 65% சொன்னா என்ன சொல்லுவோம்? 100ல 65% எவ்வளோன்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? 65ன்னு போடுவோம். அப்ப 1000ல 65னா அதே 65 வரும். 100க்கும் 1000க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? ஒரு 0 தான் டிஃபரன்ஸ். அப்ப இதுல 615 வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? 650. இது 20%. அதாவது 650ல 20%. 650ல 10%னா எவ்வளவு? 65. 20%னா அது அப்படியே 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 65 2ஆல பண்ணா எவ்வளவு வரும்? 130 வரும். தென் இந்த 130ல 50%. 50%னா 130ல பாதி. பாதினா எவ்வளவு? 65. இப்ப எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூஸ் எடுத்துட்டோமா? இப்போ இதை வச்சுதான் நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம். அப்ப இதுக்கு என்ன தேவை? பெர்சன்டேஜ் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். வெறும் ஒரு லெஸ் தென் 1 minute குள்ள இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஸ்பீடா எடுத்துடலாம். ஓகேவா? எடுத்துட்டு நீ கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வின்னர்ஸ் அக்ராஸ் த ஆல் 5 schools. அப்போ இந்த 5 schools சேர்த்து எவ்வளவு பேர் ஸ்காலர்ஷிப் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது ஆட் தான் பண்ண போறோம். ஆட் பண்றது ஈஸியா பண்ணுவோமா? இந்த 2 5 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தனியா எடுத்து வச்சிருங்க. அதெல்லாம் இப்ப எடுக்க வேணாம். வெறும் இந்த வேல்யூஸ் மட்டும் பாருங்க. 7 plus 7 எவ்வளவு? 140. 140 plus 60 200. 200 plus 60 260. 260 plus 100 360. 360 plus 5 plus 5 10 370. 370 plus 2 plus 2 374. இதுதான் ஆன்சர். புரியுதா? இப்ப நான் இதை சொல்லவா? ஸ்லோவா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இங்க 72 72 இருக்கா? இந்த 7 70 ஆட் பண்ணி 70 plus 70 எவ்வளவு? 140. அது தனியா எழுதிக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் அதோட ஒரு 60 ஆட் பண்ணும். 140 plus 60 எவ்வளவு? 200 வரும். அதையும் வச்சுக்கோங்க. தென் இங்க ஒரு 65 இருக்கு, அதுல 60 மட்டும் ஆட் பண்ணுங்க. 260 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 260 வரும். அதையும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 100 இருக்கா? 5 தனியா வச்சுட்டு 100 மட்டும் ஆட் பண்ணுங்க. 100 ஆட் பண்ணா 360 வருமா? இதையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப பாருங்க இந்த 5 plus 5 எவ்வளவு? 10. இது ஒரு 4. அப்போ 14 ஆட் பண்ணா 374. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. The number of distinction students in school D is what person more than in school A. அப்ப distinction நம்ம என்ன வச்சிருந்தோம்? number of D ல distinction என்ன வரும்? 315 வச்சிருந்தோம். இங்க இருக்க டேட்டாஸ் அப்படியே எழுதிக்கிறேன். 315 and what person more than the school A. school A ல எவ்வளவு? 240. அப்போ இந்த டிஸ்டிங்ஷன் வந்து ஏல இருக்கிறவங்களை விட டில இருக்கிறவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்காங்க? மோர் லெஸ் என்னன்னு கேட்டா இந்த ரெண்டு வேலையும் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்தணும். டிஃபரன்ஸ் எடுத்தா ஒரு 240 300னா ஒரு 60. இந்த 15 ஆட் பண்ணா ஒரு 75. அப்போ இந்த 75ங்கிறது டிவைடட் பை பெர்சன்டேஜ்ல டிவைடட் பை என்ன போடணும்னா லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்களோட வேல்யூவை போடணும். மோர் தென் த ஸ்கூல் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏயோட வேல்யூவை தான் டினாமினேட்டர்ல போடணும். 240 இன்டூ பெர்சன்டேஜ்னால இன்டூ 100 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம சால்வ் பண்ணுவோமா? இது இல்லாம அப்படியே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? 75 by 240 into 100. இப்ப பாருங்க இந்த 100 வேணாம். 240ல 75ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லணும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப 240ல தானே கண்டுபிடிக்கணும். இப்ப 240 தான் என்னோட 100%. ஓகேவா? இப்ப 10%னா எவ்வளவு வரும்? 24 வரும். இப்போ 24 70 கிட்ட கொண்டு வரணும்னா ஏதால மல்டிப்ளை பண்ணா வரும் நமக்கு? 3 வச்சு பண்ணா 70 கிட்டக்க வருமா? சோ 4 3s are 12 172. அப்போ 30% வந்து எவ்வளவு வந்துருச்சு? 72 வந்துருச்சு. 30%னா 72 வந்து நமக்கு இன்னும் எவ்வளவு இருக்கணும்? 3 வர வேண்டியது இருக்கணும். அப்ப 3 by 240. ஏன்னா நான் வந்து 72 by 240 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அதாவது 72 by 240னா 30% கொண்டு வந்துட்டேன். இனி ஒரு 3 by 240 வேணும். 3 by 40 கேன்சல் பண்ணி பாக்குறேன் பாருங்க. 1 இது 8 0.
1/18 வருது. ஓகேவா? இப்போ 1/8 ஓட fraction value என்ன? நமக்கு தெரியும்ல 1/8 ஓட fraction value என்னது? 1/8 னா 12.5. அப்போ 1/80 னா ஒரு டெசிமல் இந்த பக்கம் வைக்கணும். அப்போ 1.25. அப்போ 30 plus 1.25 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? Erase பண்றேன் 31.25. அப்ப 31.25 ஆர் நமக்கு இங்க ஃபிராக்ஷன்ல இருந்தா 0.25 க்கு 1/4 எழுதிக்கலாமா? அப்ப 31 1/4 இப்படியும் எழுதிக்கலாம். அதாவது மிக்சட் ஃபிராக்ஷன் இல்லனா டெசிமல்ல எழுதிக்கலாம். ஓகேவா? நமக்கு டெசிமல்ல 31.25 வந்துச்சு. மிக்சட் 31 1/4%. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதா? இப்போ இந்த 75 நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். 240க்கு 3 டைம்ஸ் எடுத்தா 72 வரைக்கும் வந்துருச்சு. அப்ப 30% எடுத்தா 72 வந்துருது. பட் 30 விட அதிகமா இருக்கும் தான் தெரியும். ஆனா 32 31 33ங்கிற கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக தான் நம்ம மைன்யூட்டா கண்டுபிடிக்கிறதும் ஈஸியா பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ண ரிமைனிங் இருக்க 3/240 எவ்வளோன்னு பாக்குறேன். இப்போ அது கேன்சல் பண்ணா 1/80 வரும். நமக்கு 1/8னா பெர்சன்டேஜ்ல எவ்வளோன்னு தெரியும்? 12.5. அப்போ 1/80னா ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கும். அப்போ 1.25 இருக்கும். சோ அப்ப 30 பிளஸ் இப்ப வந்த 1.25 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 31.25 அதாவது 31 1/4%. கிளியரா? நெக்ஸ்ட் find the ratio of the passed students in school A and C together to those in school B and D together. பாஸ்ல உள்ள பாஸ் பண்ணவங்க A and C B and D. அப்ப பாஸ் எல்லாமே எழுதிப்போம். பார்த்துட்டு 600 720 720 1050 650 நாங்க எழுதிக்கிறேன். 600 720 720 1050 650. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு ரேஷியோ எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஏஎன்சிய சேர்த்து எவ்வளவோ அதுக்கும் அதே மாதிரி பிஎன்டி சேர்த்து எவ்வளவோ அதுக்கும் ரேஷியோ எடுக்கணுமா? ஓகேவா? ஏஎன்சி ஆட் பண்ணுவோமா? இங்க 600 இங்க 600 இருந்துச்சுன்னா 120 இருக்கும். பட் இங்க 720 இருக்கு. அப்ப எவ்வளவு 1320 இருக்கும். ஓகேவா? ஏஎன்சி அதே மாதிரி பிஎன்டி பி வந்து இங்க 1000 இங்க 1700 அப்ப 1770. ஓகேவா? இது ரெண்டு வேல்யூ ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டு பிஎன்டி ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி ஏஎன்சி ஆட் பண்ணிட்டு ரெண்டுக்கும் 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? இவங்க ரெண்டு பேரும் வேற எந்த டேபிள்ல போவாங்க? நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இவங்கெல்லாம் ஆட் பண்றேன். 2 டேபிள்ல ரெண்டு பேரும் போக முடியாது. 3 டேபிள்ல போவாங்களா? ஆட் பண்ணி பாருங்க. 132 ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் 3க்கு டிவைட் ஆகிற ஆன்சரா இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் 3 டேபிள்ல நமக்கு கேன்சல் ஆவாங்க. சோ இங்க 1 + 3 4 4 + 2 6 6 வந்து 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். அப்போ 132 3க்கு டிவைட் ஆகும். 177 டிவைட் ஆகுமா? 7 + 7 14 14 + 1 15 அதுவுமே 3க்கு டிவைட் ஆகிற நம்பர் தான். அப்ப 3க்கு டிவைட் பண்ணிக்கலாமா? டிவைட் பண்ணா 4 3s are 12 1 4 3s are 12 இங்க 5 3s are 15 2 9 அப்ப ஆன்சர் என்னது? 44:59. இதுக்கு மேல இதை கேன்சல் பண்ண முடியாதுல. 59 ஒரு பிரைம் நம்பர். இதுக்கு மேல இதை கேன்சல் பண்ண முடியாது. சோ அப்ப ஆன்சர் என்னது? 44:59. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. The number of students who passed but did not get the distinction in school B differ from that in school B by how much? அதாவது பாஸ் ஆனவங்க பட் டிஸ்டிங்ஷன் கிடைக்காதவங்க. ஓகேவா? இப்ப பாஸ் ஆனவங்க இங்க 75% நம்ம எவ்வளவு போட்டோம்? 75% 3/4 600 போட்டோம். கரெக்டா? இந்த 600ல 40% வந்து பாஸ் ஆனவங்க. ஓகேவா? சோ இவ்வளவு பாஸ் ஆனவங்க இதுல 40% டிஸ்டிங்ஷன் கிடைச்சவங்க. அப்ப கிடைக்காதவங்க எவ்வளவு இருப்பாங்க? இதுல 60% இருப்பாங்க. அதானே அவங்க டிஸ்டிங்ஷன் கிடைக்காதவங்களா இருப்பாங்க. அதானே கேக்குறாங்க. அப்போ இந்த 600ல 60% எவ்வளவு வரும்? 360 வரும். ஏன்னா 600 தான் நம்மளோட 100%. கரெக்டா? இதுல 10% எவ்வளவு? 10% வந்து 60. அப்போ 60% எவ்வளவு? 6 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்ப ரெண்டு பக்கமும் 6 ஆல பண்ணா 360 வருமா? சோ அப்போ பாஸ் ஆகாதவங்க சரி பாஸ் ஆகி டிஸ்டிங்ஷன் கிடைக்காதவங்க இதுல 360. அதே மாதிரி சாரி ஸ்கூல் ஏல கேட்டுக்கிறது ஸ்கூல் பி. அப்ப ஸ்கூல் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்கூல் பி ல என்ன கொடுத்திருக்காங்க? 1200ல 60%. 1200ல 60% எவ்வளவு? 720. இந்த 720ல 50% வந்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணவங்க 50% பாஸ் பண்ணாதவங்க. அப்ப எவ்வளவு வரும்? 360 வரும். ஓகேவா? ஏன்னா 50-50 பாதி பாதி. நம்ம கேட்டுக்கிறது பியும் கேட்டிருக்காங்க ஈயும் கேட்டிருக்காங்க. அப்ப பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஈ வந்து 650ல 20% வந்து டிஸ்டிங்ஷன் கிடைச்சவங்க. 20% நமக்கு எவ்வளவு வந்துச்சு? இதுல 20% 130 கிடைச்சவங்க. அப்ப கிடைக்காதவங்க
அதுல இருந்து 130 மைனஸ் பண்ணா அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்காதுல்ல. அப்ப இதுல இருந்து 130 மைனஸ் பண்ணா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 520 இருக்கும். இப்போ இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. அப்ப 520 இருந்து 360க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ்? 520 மைனஸ் 360. இப்ப 360ல இருந்து 400க்கு அப்படின்னா ஒரு 40 தேவைப்படும். கரெக்டா? 400 இருந்து 520க்கு ஒரு 120 தேவைப்படும். அப்போ 120 40 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 160 வரும். புரியுதா? மைனஸ் பண்றது புரியுதா? 360க்கும் 520க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். இப்ப 360ல இருந்து 520க்கு நான் ரீச் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? 400க்கு போவேன். 400க்கும் இதுக்கு ஒரு 40 டிஃபரன்ஸ் இருக்கா? இந்த 400ல இருந்து 520 போவேன். அப்ப அதுக்கு ஒரு 120 இருக்கா? அப்போ 40 பிளஸ் 120 160. கிளியரா? ஈஸி தானே? நெக்ஸ்ட் போலாமா? ஏன்னா இதுல டிட் நாட் கெட் த டிஸ்டிங்ஷன் கொடுத்தாங்க. அப்போ கிடைக்காதவங்க எடுக்கணும். டிஸ்டிங்ஷன் கிடைச்சவங்க 40%, கிடைக்காதவங்க 60% இருப்பாங்க. அதே மாதிரி 20% இல்லாதவங்க 80% இருப்பாங்க. ஸோ 80%க்கு நம்ம 10% எடுத்து 8 மல்டிப்ளை பண்ணுவோம். சோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம 8ங்கிற ஒரு பெரிய நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ண வேண்டியது வந்துடும். நம்ம அந்த இது பண்ணக்கூடாதுன்னா 20% எடுத்து மைனஸ் பண்ணிருங்க. அப்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? 20% நம்ம ஆல்ரெடி தெரியும் 130. அந்த 130 மைனஸ் பண்ணிருங்க. அப்ப 520. இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 160. Next, in school C, every distinction students who did not win a scholarship is given ₹500. Every scholarship winner give 2000. Total amount paid in school C. அப்ப school C பாருங்க. டிஸ்டிங்ஷன் கிடைச்சவங்க 25%. அதாவது இதுல 8720. இதுல கிடைச்சவங்க 25%. அப்ப இதுல வந்து 1/4னா 180 கிடைச்சவங்க. ஓகேவா? இதுல ஸ்காலர்ஷிப் கிடைச்சவங்க இதுல 40%. அப்ப 40% 72 வந்து ஸ்காலர்ஷிப் கிடைச்சவங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா இதுல 40% ஸ்காலர்ஷிப் வந்துச்சு. அப்ப ரிமைனிங் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. அப்படிதானே? இப்ப இந்த 180ல ஸ்காலர்ஷிப் வந்தவங்க 72, ஸ்காலர்ஷிப் வராதவங்க. அப்ப இந்த 180ல 72 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 10. 72 மைனஸ் பண்றேன்னா 108. ஓகேவா? சோ அப்போ ஸ்காலர்ஷிப் வந்தவங்க, இது வராதவங்க. சோ வந்தவங்கள்ட்ட ஸ்காலர்ஷிப் வந்தவங்க கிடைச்சவங்கள்ட்ட இருந்து 2000, கிடைக்காதவங்கள்ட்ட இருந்து 500 கலெக்ட் பண்றாங்க. அப்ப இங்க 2000 2 டைம்ஸ்னா 144. இத 5ஆல மல்டிப்ளை 144. இங்க 3 0 வேற இருக்கு, அதை வச்சுக்கோங்க. ஓகேவா? இத 5ஆல பண்ணா 100, 5ஆல பண்ணா 500, 8 5ஆல பண்ணா 40. அப்போ 540. இங்க ஒரு 2 0. அப்போ பாருங்க 144 இங்க 54 ரெண்டையும் ஆட் பண்ணா 44 பிளஸ் 54 என்ன வரும்? 98 வரும். அப்போ 1,98,000 தான் நம்மளோட ஆன்சர். 1,98,000. புரியுதா? என்ன பண்ணோம்? ஸ்காலர்ஷிப் கிடைச்சவங்கள்ட்ட இருந்து 500, கிடைக்காதவங்கள்ட்ட இருந்து 500, கிடைச்சவங்கள்ட்ட இருந்து 1000 சொல்லியிருக்காங்க. 2000 சொல்லியிருக்காங்க. இப்ப கிடைச்சவங்க எவ்வளவு? நம்ம ஆல்ரெடி இருந்தோம். ஸ்காலர்ஷிப் சில கிடைச்சவங்க 72. அப்ப கிடைக்காதவங்க எவ்வளவு இருப்பாங்க? டோட்டலா டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணவங்க 180. இதுல 72க்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு. அப்ப கிடைக்காதவங்க அந்த 180ல 72 போக ரிமைனிங் 108 தானே இருப்பாங்க. சோ அப்போ ரிமைனிங் இருக்கிற 108ல இருந்து ஒரு 500 வச்சு, அதாவது 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 72க்கு 2000 வச்சு. ஓகேவா? சோ பண்ணி 144 பிளஸ் 54 ஆட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தென் அகைன் இந்த 3 ஜீரோஸை மறக்காம 0 போட்டணும். ஸோ 3 0 போட்டோம்னா எவ்வளவு? 1,98,000. ஸோ இந்த டிஏ செட் கிளியரா இருக்கா? ஸோ புரியுதா? ஸோ இதை நம்ம பர்சன்டேஜ் ஸ்பீடா எடுத்துட்டோம்னா இந்த டிஏ செட்டை வெறும் லெஸ் தென் 3 மினிட்ஸ்க்குள்ள கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோ ஸ்பீடா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது கிளியரா புரியுதுல? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் இன்னொரு டிஏ செட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த டிஏ செட்டை நம்ம பார்க்கலாம். ஓகேவா?